செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறது இஸ்திக்பார். பாவம் செய்யாம அல்ல தடை போடு அப்படின்னு அவன்கிட்ட கேட்கறதுக்கு தான் தௌபா. அந்த தௌபாவை செய்து கொண்டே இருக்கக்கூடிய சிந்தனையை அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வுக்கு பயந்துட்டான். அடுத்தது ரெண்டாவது, நம்மகிட்ட இருப்பதை கொண்டு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கானோ அல்ஹம்துலில்லாஹ். பேராசை இல்லாத வாழ்க்கை, ஆசை இல்லாத வாழ்க்கை மனிதர்களுக்கு யாருமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட எப்படிப்பட்ட ஆசையும் இருந்துச்சு, பேராசையும் இருந்துச்சு. துனியாவை பத்தி இல்லை. அவங்களுடைய உம்மத்துகளை எல்லாரையும் கொண்டு போய் சொந்தம் சேர்க்கணுங்கிற பேராசையும், உலகத்துல அல்லாஹ்வை அஞ்சி வாழணுங்கிற ஆசையும் இருந்துச்சு. அதைத்தான் நம்மகிட்ட தந்திருக்காங்க. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் உள்ளதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் தந்தது போதுமானது. எப்படி நம்மளை எப்படி வாழ வைக்க அல்லாஹ் நாடி இருக்கானோ அந்த நாட்டை தான் நம்மளுக்கு நிறைவேறும். அதாவது பெரியார் சொல்றாங்க, நான் கேட்டதை கொடுத்துட்டான்டா அல்லாஹ் கொடுத்துட்டான்டா, நான் விரும்பியதை அல்லாஹ் தந்துட்டான். நான் கேட்டதை அவன் கொடுக்காட்ட அவன் விரும்பினதை தருவான். அப்படி எடுத்துக்க வேண்டாம். எவ்வளவு அழகான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் உள்ளதை கொண்டு திருப்தி அடையக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தஆலா உலகத்தில் அதிகப்படுத்துவானாக. அதில் நம்மளையும் அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக.